வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு தல ஸ்குவாட் எபிசோட் 2. வணக்கம். டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் கிருஷ்ணா கார்த்திக் சிசியோட நான் உங்க ஹோஸ்ட் வெங்கி. தல ஸ்குவாட் முதல் எபிசோட பார்த்து ரசிச்சு அதுக்கு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்த எங்க நண்பர்கள், பார்த்த நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க முதல் வாட்டியா புதுசா ஒரு அனாலிசிஸ் ஷோ IPL 2024 ட்ரை பண்ணோம். ஃபேண்டசி கேம் ஃபோக்கஸ்டா அதை நீங்க நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டிருக்கீங்க. அதனால அதை கண்டிப்பா கண்டினியூ பண்றோம். இப்போ நம்ம பார்க்க போற கேம் நம்பர் 7 ஆஃப் IPL 2024. CSK அணியின் இரண்டாவது போட்டி சென்னை சேப்பாக்கத்துல CSK vs GT. அட் த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் கரெக்டா முதல் 5 கேம் முடிஞ்சிருக்கு IPL. எல்லா 10 டீமையும் ஆக்ஷன்ல பார்த்துட்டோம். நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட், ஓவரால் ட்ரெண்ட் வெளில வந்திருக்கு. அதை பத்தி குவிக்கா பேசிடுவோம் பிஃபோர் வி கோ ஆன் டு மேக் அவர் ஃபேண்டசி டீம் ஃபார் டுடே சிசி. ரெண்டு ட்ரெண்ட். ஒன்னு 5 கேமுமே ஒன் பை த ஹோம் டீம். எல்லா ஹோம் டீம்ஸும் அவங்க கேம்ஸை வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இந்த 2 பவுன்சர் பர் ஓவர் ரூல் அப்படியே கேமை மாத்தி இருக்கிற மாதிரி தெரியுது. லாட் மோர் ஷார்ட் பால்ஸ் ஃப்ரம் எல்லா பவுலர்ஸும் அண்ட் லாட் ஆஃப் இட் ஹஸ் ரிசல்டட் இன் விக்கெட்ஸ். கரெக்ட். ஸோ இதில் வெங்கி இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணும் தட் வி ஆர் ஆல்சோ சீயிங் தட் bowlers ஆர் நவ் டூயிங் இட் கொஞ்சம் ஓவர் டூவும் பண்ணுறாங்க. வித் 2 பவுன்சர் ஓவர் ரூல் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் த லாஸ்ட் கேம் பிட்வீன் பெங்களூர் அண்ட் CSK, ரைட்? It started off well. Cameron Green was bowling very nicely and over 2 bouncer per over. But there are bowlers who have different strengths. For example, Alzarri Joseph's strength is usually 149 kilometers per hour. ஒரு யாக்கர் இருக்குவாரு. He was not doing that. He was actually getting caught up that I should try the same 2 bouncer over. It could have got them a wicket, but at some point, அதான் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி கேம் கொஞ்சம் திருப்பி போட்டுருச்சு. People are now revolving their strategies around the same. It's interesting, but we'll have to see how it goes, because I also have a feeling that it could be overused, and then you know what will happen if you do that. டெஃபினட்டா பார்த்தோம். we saw that in the CSK RCB game நீங்க சொன்ன மாதிரி. சரி, இந்த கேமுக்குள்ள போவோம். CSK versus GT. before we go in, overall same, we are playing at Chepauk, so ஒன்னும் சேஞ்ச் இல்ல. ஃபர்ஸ்ட் கேம்ல we saw CSK RCB கேம்ல that the pitch was, இது எப்பவுமே நம்ம பார்த்திருக்கோம் IPL இனிஷியல் டேஸ்ல the Chepauk pitch plays a little better before it starts slowing down. ஏன்னா அவங்க வாட்டர் பண்ணாம பிளேயிங் ஸ்கொயரை ட்ரையா விட்டுறாங்க ஃபுல்லாவே. சோ நம்ம ஒரு கம்ஃபர்டபுளா 173 அடிச்சும் தினேஷ் கார்த்திகே சொன்னாரு மிட் மேட்ச்ல தட் இட்ஸ் அபவுட் 10-15 அண்டர் பார்னு. சோ ஒரு 180-185 விக்கெட் மாதிரி தான் தோணுது. CSK have played to their strengths. ஒரு 2 வீக்னஸஸ் பார்த்தோம் நம்ம. இருந்தாலும் அன்சேஞ்ச் ஸ்குவாட் அவங்களுக்கு. CC going into the second game. I don't really see any real changes in there unless there is an injury or something like that. And their bowling performed, like their bowling was actually very good. I mean, there were a few areas they could have performed better. For example, Deepak Chahar looked a little rusty, but on the whole, the bowling was actually very decent. I mean, RCB like a batting lineup like RCB in a flat batting wicket or 173-174 reduce பண்றது is actually a very good performance. And it could have been even lesser, by the way. If not for the great flourish, you would have probably seen a 140-150, which is actually a spectacular bowling performance. So the bowling was like properly in point. So that's the கேள்வியே கிடையாது. I can only see it getting better, to be honest. GT on the other hand, GT ஓட ஃபர்ஸ்ட் கேம் நல்ல ஒரு கன்வின்சிங் விக்டரின்னு சொல்லணும் அகேன்ஸ்ட் மும்பை. மும்பை கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது அந்த கேம்ல. பட் நெவர்தலெஸ் GTயோட பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி ஸ்ட்ராங். நிறைய பாக்ஸஸ் டிக் ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த மேட்ச் அப்ப? ஸ்ட்ராங்கிஷ் பேஸ் அட்டாக் அண்ட் குட் பேலன்ஸ் bowling அட்டாக் இல்ல GT. அதுவும் சாய் கிஷோரோட bowling has become a big plus. So GT, I think their spin attack is spectacular. So you have Rashid Khan, Sai Kishore. ரெண்டு பேரும் they looked in really, really good form. I mean, that's a huge plus for them. And Rashid before he came into this tournament, there was a lot of talk about his shoulder injury இருக்கா, அவர் எந்த ஃபார்ம்ல இருப்பாருங்கிறது. Like he didn't pick up a wicket yesterday, but it was 4 overs 19 runs, which is like pretty much a game changer in இவ்வளோ ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ல இவ்வளோ கண்டினியூஸா ஒரு லைன் அண்ட் லென்த் அந்த பேஸ் வச்சு bowls and all of that stuff. Rashid is a huge plus. And obviously Sai, we all have been seeing him over the last Ranji Trophy. I've been a huge fan of Sai's bowling because and ஒரு ஸ்பெக்டாகுலரா ஒரு லேண்ட் பண்றது, ஒரு பேஸ்ல he gets a ball to deviate at pace. It doesn't turn that much, but it's like that slight deviations, and his arm ball is quite good. So I really do see him doing well in Chepauk. தெரிஞ்ச விக்கெட் அவருக்கு நல்லா போடுவாரு, நம்பிக்கை இருக்கு. But Gujarat again, like Gujarat they should have lost yesterday's game in my mind. Like ஏன்னா அவங்க bowling attack பாத்தீங்கன்னா Spencer Johnson really didn't fire. It was one over which went this way, but it was like a very iffy. Their fast bowling attack was like a little iffy in my opinion. Their batting could have been better. Their fast bowling was a little iffy. They were probably 15-20 under par. I mean, they get themselves back because of their spin bowling attack, which shows that they have a lot of backup. But still,
it's an interesting game. As you said, it's like நீங்க சொன்ன மாதிரி பார்க்கணும்னா போக போக தான் தெரியும் எப்படி டெவலப் போகுது டோர்னமெண்ட்னு. But in my mind, I would probably say that GT has yet to hit their stripes, whereas Chennai probably looked like a well-oiled machine in the first game. So we'll have to see how it சரி, நேர நம்ம ஃபேண்டசி டீம் பிக்கிங் குள்ள போயிடலாம். போன வாட்டி சிசி பிக் பண்ண நிறைய பிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேங் ஆன் இருந்தது. அண்ட் அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸும் கரெக்டா இருந்தது. சிவம் டு மேக் ஷார்ட் பால் பை அல்தாரி ஜோசப் அண்ட் கேமரன் கிரீன் சொன்னாரு, அதே மாதிரி ஆச்சு. ஆல்மோஸ்ட் விக்கெட்டும் எடுத்தாங்க. ஸோ நீங்க மக்களே நீங்க வந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், ஃபேண்டசில நம்ம எப்பவுமே ஜெயிக்க முடியாது, நம்பர் 1. ரெண்டாவது, நாங்க கொடுக்கறது ரெக்கமெண்டேஷன் தான். நீங்க ஃபைனலி உங்க இன்ஸ்டிங்க்ட் அண்ட் உங்க கட் ஃபீல்ட்ல போங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், மறக்காதீங்க, டாஸ் கேர்ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் இருக்கும், அதை உங்க ஃபேண்டசி டீம்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க டீம் எடுக்கிறதே வந்து உங்களோட வினபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். இன்னைக்கோட ஃபேண்டசிக்குள்ள போவோம். ஸ்ட்ரைட் அவே சிசி உங்க ஸ்கிரீனை பார்க்கலாம் இப்போ. ஷூர். விக்கெட் கீப்பர் பிக்ஸ், சாஹா நல்லா ஆடினாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த மேட்ச்ல. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேற, அவர் தான் ஸ்ட்ரைட் அவே உங்க பிக்கா கீப்பர்ல? ஆமா Vicky. I mean, he'll get a lot more opportunities to perform. So we'll obviously just pick him up directly. அது நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. Dhoni the same argument as the previous game. He will not get enough balls to face. But Dhoni, if you see, his keeping was like bang on last game. He was like really didn't look his edge. அவரோட ஃபிட்னஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். So I think that's something which I wanted to point out because I think he looked very fit. So you never know if he gets கண்டிப்பா அந்த கடைசி பால் அனுஜ் ராவத் ரன் அவுட் was like turning back the clock. கவலையே இல்லாம அண்டர் த்ரோ அடிச்சு ரன் அவுட் பண்ணி விட்டாரு. So very good. பேட்டிங் போவோம். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நிறைய நல்ல பேட்ஸ்மேன் அக்ராஸ் போத் த டீம்ஸ். நிறைய பேரு ஃபர்ஸ்ட் கேம்ஸ்ல நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சிசி, who did you like after seeing the first game? Who are your banks? My bank is Shubman Gill again. Like I really did love watching him bat in the previous game. Or clean and smooth 32 of 22 balls ku ponaru, and even the shot which he was looking to clear the boundary konjam light a miss it acha, but it was reasonable connection. It was not a miss it by any means. Konjam miss it acha avladha. So I really do see Shubman Gill having a big season. The captaincy pressure doesn't really seem to be putting him off his stride. So poga poga paakanum, but I have a lot of positive vibes about Shubman Gill. So definitely அதே மாதிரி நான் எடுத்து டீமுக்குள்ள. And என்னோட ரெண்டாவது பிக், again I will probably say this, Daryl Mitchell with his walk into my team. For me in the CSK lineup, he may not have scored too many runs in the previous game, but to see him take on spin the way he did, like those 2 sixes which we put, right, like that, they were like probably game changers in my opinion. That sort of deflated the bowling attack. It's like ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் மாதிரி வந்து பலார்னு லாங் ஆஃப் மேல ஒரு 6 விட்டாரு. இட் லுக் லைக் ஹி இஸ் லுக்கிங் இன் குட் ஷேப். ப்ராபபிலி ஹி வில் ரீவிசிட் த ஷாட் ஹி பிளேட். ஒரு பவுன்சர் வந்து ஹி ட்ரை டு டூ அ ஸ்வாட் ஓவர் லாங் ஆன். ஹி குட் ஹவ் ப்ராபபிலி டன் பெட்டர் ஆன் தட், பட் ஐ ரியலி see him having a good season too. So என்னோட ரெண்டாவது Rashid Khan versus Daryl Mitchell is going to be a very very juicy matchup. டெஃபினட்டா சொல்லணும் இந்த கேம்ல. ஆமா. And மூணாவது நான் சொல்றேன், for me Sai Sudarshan was very 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 impressive. Bang on, like he looked like he's going to play the anchor role through this tournament. So again, his role is like, if you look at the Gujarat batting lineup, they are very very explosive in the bottom. You have David Miller, and then you have Rashid, and then you have a few Indian hitters. Vijay Shankar irukkaru, Abhinav Manohar pona match aadla, Shahrukh pona match illa. So but like if you look at it, it's very very bottom heavy in the sense that it's going to be power. That means top order strategy is going to be reasonably clear that Shubman will bat the way Shubman does. It's not going to change his game. But Sai looks like he's going to stay there till 15th over and then see where we go from that. So that, and last time these two teams played, மறக்காதீங்க. I mean as in போன வருஷத்தோட ஃபைனல்ல வந்து Sai played a fantastic innings. மறக்க முடியாத கேம். So correct. So I'll pick Rutu again. In a first match சொன்னே அதே logic. He is a top player. Did not come up in the first game, but again, lot of potential, lot of hope. So this is one of those games where you already have 4 bankers in the bat. I can keep going into it, but we'll get back to this a little later because this looks like a solid bat. இதுக்கு மேல நம்ம all-rounders பார்க்கணும், bowlers பார்க்கணும். And David Miller is also very tempting because the way GT bat tried, David Miller is bound to get 30-40 balls in this innings. I will pick David Miller in team la definitely, but we'll come back. All-rounders ku povom. All-rounders, Omar Zai is a sure shot pick for me. I mean, what a spell. The way he was swinging the ball both ways, like there where he will get hit. Okay, that's almost a given the length he bowls. He's going to bowl full up poraru, and konjam வந்து அந்த லெக் சைட் வேலை எல்லாம் போவாரு, அடிலாம் வாங்குவாரு. பட்
a new ball bowler who's swinging the ball like this and who bats at 5-4-5. It's like a very compelling combination. I really do see him do well in this IPL. So எனக்கு அது கொஞ்சம் நல்ல பாசிட்டிவிட்டி இருக்கு. Rachin Ravindra, what a first match. Like really, What a first match. what a first Correct. match. No one really expected him to come off like this. It was wonderful to watch him play with the freedom which he did. Like there were obviously a bowling kadakla இருக்கு, but I really do see that if the wicket slows down a little, Rachin Ravindra will start coming into Sure, he'll come into play. Correct. Later part of the இன்னொரு tournament. மூணாவது ஆள் நான் சொல்றேன் ஜடேஜா again. I mean, Jadeja, of course. top player for me in the CSK batting lineup was Jadeja. ஏன்னா அவர் ஆடின விதம் வந்து his bowling is always good. Okay, I mean we don't really need to worry about too much about Jadeja's bowling. If there is a certain kind of wicket, கொஞ்சம் wear and tear, கொஞ்சம் slow ஆச்சுன்னா Jadu is like a 3-wicket, 4-wicket bank மாதிரி அவரு. But his batting, usually there is a bit of constraint or concern about Jadeja that when he comes in, he takes times to get going. முதல்ல ஒரு 10 பால் 10 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் go for big shots. போன மேட்ச்ல அவர் வந்ததுல இருந்து immediately 2-4 இங்க ஒரு கிளிப் அங்க முதல் பாலே மெடல் பண்ணார் 4. கரெக்ட். He looked like he's in the zone this season. I really do see him. And I'm making a very early pick here. I see if the wickets start turning in the second half, I see Jadeja as a very strong MVP candidate because his batting looks to be in shape. I mean that's one of the like very very rare. Jadeja இவ்வளோலாம் பேட்டிங் நான் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல நான் பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. He looks in absolutely good shape. Bowling obviously is a bank. I really don't see him bowling badly if there is something in the wicket. So பாப்போம் அது எப்படி போகுதுங்கிறது. ஃபைனலா bowlersக்கு வருவோம். இருங்க ரஷீத் கான் அடிக்க போறது இல்லையா? இல்ல அப்பாலஜிஸ். ரஷீத் கான் நான் bowlerன்னு மனசுல வச்சு நான் டக்குன்னு அதுக்கு போனேன். ஏன்னா he's again a bank obviously. Rashid Khan is like your blind picking. First pick Rashid Khan. அவர் ஒரு கேப்டன் பிக்கா கூட கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். ஏன்னா அவர் பும்ராலாம் வந்து I mean there will be games where he may not pick wickets but there are also ஒரு கேப்டன் நாம வச்சுக்கங்க மக்களே, விக்கெட்ஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க நல்ல எக்கானமி ரேட் போட்டா அதுக்கும் போனஸ் இருக்கு. சோ நேத்திக்கு ரஷீத் கான் விக்கெட் எடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா அவரோட எக்கானமி ரேட் நேத்திக்கு வந்து was only 5. அதுக்கு வந்து ஒரு நல்ல போனஸ் இருக்கு for him. கடைசியா 2 bowlers. ஸோ 2 bowlers தான் வெங்கி. இதுல எனக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் a bit of a dilemma again, right? ஏன்னா I go back to my I think there was one miss which we had to wait last game which I have to call out here. நம்ம யூஷுவல் ரூல் நம்ம பேசினது வந்து ஃபர்ஸ்ட் டெத் பவுலர்ஸ், அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸ், பவர் பிளே. We should by our logic, by the way we are structuring our team, I think Fiz Rahman should have been a pick. அது நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்ம்னு யோசிச்சு ஒரு இதுல போனோம். பட் I would probably go back to my old formula saying that if someone is bowling at the death and someone is showing decent form, I'll pick him. I mean, that's because there is that wicket bank which you are likely to get from him. And this is something we missed out last time. So I'm trying to correct the mistakes this time because that's something which we do believe is going to happen. ரெண்டாவது bowling pick எனக்கு தெரியல வெங்கி. இதுதான் நான் வந்து கொஞ்சம் it's a dilemma for me because if you look at my team, the rest of the team, almost all of them pick themselves to a degree. இது வந்து ரொம்பலாம் நம்ம வந்து பிக் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. There are obviously very viable alternatives. ஏன்னா இப்போ see the good thing about this season my circle ல இருந்து பாத்தீங்கன்னா you don't have to pick 2 bowlers. You can go back and pick David Miller if you want to. Correct. Or you can go all-rounders. You can potentially pick a Vijay Shankar because Vijay Shankar is like better batting. Shivam Dube looked he's not going to bowl much. But he is mostly impacts தான் வரப்போறாரு. But he looked good as a batsman also. Correct. And bowling கடைசியா நீங்க சொன்ன பிரின்சிபல்ஸ்க்கே திரும்பி போவோம். நீங்க சொன்னது வந்து நீங்க பிக் பண்ற bowlers வந்து இன் ஆர்டர். முதல்ல டெத் bowlers பிக் பண்ணுவேன் நீங்க. சோ நம்ம முஸ்தபிசூர் எடுத்திருக்கோம். அடுத்தது அட்டாக்கிங் ஸ்பின்னர் பிக் பண்ணுவேன் நீங்க. அதுக்கு வந்து நம்ம ரஷீத் கான் வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஜடேஜா வந்து நான் கண்டெய்னிங் ஸ்பின்னர்னு சொல்லுவேன். சோ ஒரு ஆப்ஷன் வந்து சாய் கிஷோரை வந்து பொட்டன்ஷியலி பிக் பண்றது. ஏன்னா சாய் கிஷோர் வந்து இல்ல மோஹித் சர்மா. ஏன்னா நீங்க வந்து நீங்க சொன்னது அட்டாக்கிங் ஸ்பின்னர், அதுக்கப்புறம் பேசர், இது அண்ட் பவர் பிளே பவுலர். இந்த ஆர்டர்ல தான் நீங்க பிக் பண்ணுவேன் நீங்க. சொல்றேன் வெங்கி. Tushar Deshpande did not have a great first game. Okay, but if you saw the last over he bowled, it was to a plan. He was landing the ball exactly where he wanted to. If he's able to execute the last over for 2-3 overs today, I see him having a good game because he could potentially, he's going to bowl 2 to 3 overs in the depth. அவர் வந்து ரொம்பலாம் வந்து முன்னாடி கொண்டு வர மாட்டாங்க. But again, it's a very, if you pick Tushar Deshpande ஒரு ரொம்ப லெஃப்ட் ஃபீல்டா போனா you can pick him. So நீங்க சொன்ன மாதிரி எனக்கு மோஹித் சர்மா or சாய் கிஷோர் or the other option being pick an extra batsman if you're not really sure about the returns. ஏன்னா எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கு வெங்கி. சாய் கிஷோர் கொண்டு வந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே பேட்டிங் இருக்கு, you have 3 left-handers who are going to take him out. ஆமா,
Okay, and Daryl Mitchell will take him out. So Rachin Ravindra will go after him. Shivam Dubey will go after him. Jadeja will go after him. Okay, அதுக்கப்புறம் you have Daryl Mitchell, who's an excellent player of spin, acts as Ajinkya Rahane. And if Rutu is getting through that first 10 balls, even he will belt spin. So Rashid Khan is a blind pick because he can bowl. Sai Kishore against in the lineup, I am a little shaky. ஏன்னா அவருங்க கொஞ்சம் வந்து there is the chances that he's going to get belted. So நம்ம வந்து அதை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மோஹித் சர்மா good pick. சரிங்களா? But I will say this, right? This is one game where again I will go away from my philosophy. I'll pick David Miller here. David Miller. There is a chance that I think it's going to be again a 180 playing 180 game, and that means your number 4, number 5 batsman is going to get a solid outing. So there is that whole thing about him getting an outing, and that means he's going to போன மேட்ச் நல்லா ஆடினாரு இவர் பும்ரா போட்டது வந்து ஐ மீன் யூ கான்ட் டு மேட்ச் அகைன்ஸ்ட் பும்ரா when அது ஒண்ணும் பண்ண முடியாது. சரி பாத்துருவோமா டீமை பாத்துருவோம். அப்போ டீம் ஒரு வாட்டி குயிக்கா பாத்துருவோம். ஓகே, விக்கெட் கீப்பர் விருத்திமன் சாஹா, 5 பேட்ஸ்மேன் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், டேரில் மிச்சல், டேவிட் மில்லர், ருத்துராஜ் கைக்வாட், 4 ஆல்ரவுண்டர்ஸ் அஸ்மத்துல்லா உமர் ஜாய், ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, ரஷீத் கான் அண்ட் ஒரே ஒரு போலர் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஆனா இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்ரவுண்டர்ல இருக்கிற 3 பேர் அட்லீஸ்ட் போலிங் போடுவாங்க, ரச்சின் ரவீந்திரா போடுறாரோ இல்லையோ. ஸோ 4 போலர்ஸ் உங்களுக்கு அதுல இருந்து இருக்காங்க. அண்ட் பேட்ஸ்மேன் வந்து சாலிடா வந்து இது 8-9 பேரும். சிசியோட கணிப்பு என்னன்னா இட் இஸ் கோயிங் டு பி த்ரூ விக்கெட் ஒரு 180 190 பிளேஸ் 190 மாதிரி வரப்போகுது. ஏன்னா பெங்களூர் டெஃபினட்டா கொஞ்சம் அண்டர் பார் இருந்தாங்க, ஜிடி வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு 185 190 வர்சஸ் 190 வரும்போது பேட்ஸ்மேனுக்கு போகலாம். அண்ட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜில பண்ணிருக்காரு. சப்ஸ்டியூட்ஸ் பிக் பண்ணிடுவோம். சப்ஸ்டியூட்ஸ் கொஞ்சம் வந்து சேஃப் ஒன் பண்ண போறேன் வெங்கி. லைக் நான் முதல்ல வந்து டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ தட் தென் வி கேன் ஆட் சப்ஸ்டியூட்ஸ். ஸோ இப்போ நான் என் டீம் சேவ் பண்ணிட்டேன் பண்ணதுனால லெட் மீ ஆட் மை சப்ஸ்டியூட்ஸ் நவ. ஓகே, ஐ ஹேவ் டு செட் மை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட். கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லுங்க, முக்கியமான பிக்ஸ் என்ன பண்ண போறீங்க? ஓகே, ஐ வில் கோ லிட்டில் லெஃப்ட் ஃபீல்ட் ஹியர். ஐ வில் பிக் அஸ்மத்துல்லா உமர் ஜாய் as my vice captain. I see him had a decent game. And I'm going to go and pick Daryl Mitchell as my captain. I mean, there is ரெண்டுமே left field picks. Again, this is all interesting. I'll make this point very clear, right? Like your typical captain, vice captain picks are all going to be left field or like உங்க கட்டுப்படி போகணும். எனக்கு வந்து Daryl Mitchell, I feel, is due a big game. I mean, this is a very important 3-4 games for him because he needs one big score for him to be consistently there in the lineup. So he's I'm really looking forward to see him play. So எப்படி போகுதுங்கிறது பார்ப்போம். Another viable option would be Shubman Gill. I mean, if you really want to, that you don't have to look for. He also needs a big score. So number இன்னொன்னு பண்ணலாம் actually. I mean, if you really want to take out the risk in one of the options, I'll probably go with Shubman Gill as vice captain. As your vice captain. So final pick, Daryl Mitchell captain. கொஞ்சம் left field pick. ஏன்னா நிறைய பேர் ஐ திங்க் ருத்துராஜ் கைக்வாடுக்கோ இல்ல ஜடேஜாக்கோ இல்ல ரஷீத் கான்கோ போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சுப்மன் கில் வைஸ் கேப்டன், அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெட்ஜிங் த ரிஸ்க் சிசி சொல்ற மாதிரி. இல்ல நான் வந்து ஐ வில் கோ வித் எனக்கு வந்து ஐ லைக் த வே ருத்து பேட்டட். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன், டாப் ஆர்டர்ல வந்து டேரில் மிச்சலை தவிர ஐ தாட் ருத்துராஜ் பிளேட் த மோஸ்ட் வித் த மோஸ்ட் ஃப்ளூயன்சி. ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடினாரு, ஆனா முதல் 3-4 பால் வந்து கொஞ்சம் அன்கன்வின்சிங் எட்ஜியா இருந்தது. அப்கோர்ஸ் அவரோட ஐபிஎல் டெபியூ ஹி பிளேட் a fantastic கேம். பட் எனக்கு ருத்துவோட வந்து ரொம்ப காமா அவரோட நீங்க சொன்ன மாதிரி ருத்து சுப்மன் 2 பேருமே வந்து கேப்டன்சி வந்து அவங்கள வந்து ஸ்பர் ஆன் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து அவங்களுக்கு ஒரு பேர்டன் மாதிரி எனக்கு தெரியல. அதனால வந்து நல்ல ஃப்ளூயன்சி இருந்தது. ஸோ ஐ வில் கோ வித் ஒன் ஆஃப் ருத்து ஆர் சுப்மன் as my கேப்டன். அண்ட் வைஸ் கேப்டன்சிக்கு வந்து ஐ வில் ஸ்டில் கோ வித் ரஷீத் கான். ஏன்னா வந்து ஐ திங்க் அவரால் மட்டும்தான் இந்த ஒரு சிஎஸ்கே அட்டாக் பேட்டிங் லைனப்க்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்பின்னரால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா ரஷீத் இல்ல செஹல், இந்த 2 பவுலர்ஸ் தான் நான் சொல்லுவேன். மேபி இருக்கலாம், பட் ஐ வுட் சே செஹல் அண்ட் இவர் 2 பேரும் வந்து they have the capability of really doing something. அண்ட் ரஷீதோட பேட்டிங்கும் நமக்கு தெரியும். சரி, சப்ஸ்டிட்யூட்ஸ்க்கு போயிடலாம். சப்ஸ்டிட்யூட்ஸ் வந்து நான் முதல்ல ஒன்னு பண்ண போறேன் வெங்கி. எனக்கு பத்திரனா ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. பத்திரனா நானும் அதான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு I'll hedge my risk and basically say first sub வந்து பத்திரனா in case he's starting that will sit out or something like that could happen. Correct. Second sub, again, I'll go with the bowler. I'm going to say that Deepak Chahar is still going to have a good IPL. Deepak Chahar. And Mahesh Shana is my third sub. He's an attacking spinner. Did not have a great first game, but I back him to have a decent IPL again. And my fourth, I'll basically go with Ajinkya Rahane. Of him, he looked good. There is
ஐ மீன் இந்த ரஹானி, ரஞ்சி ரஹானி வந்து ஒரு வேற மூஞ்சி, சிஎஸ்கே ரஹானி ஒரு வேற மூஞ்சி மாதிரி அவர் ஆடுறாரு. கண்டிப்பா It's like a கண்டிப்பா very different player in Ranji. So hopefully he should be having a good season again. But this is my team, Venki. I think நம்ம இது எப்படி போகிறதுங்கிறது பார்ப்போம். And as நீங்க சொன்ன மாதிரி we should really wait for some news before the toss to see what is happening, what are the changes, and so on and so forth. And we'll have to take a call basis there. But I mean, this is the nucleus of my team. I won't change it too much. Maybe 1 or 2 picks. வெரி குட். ஆமா மக்களே, சோ டாஸ் மறக்காம பாருங்க. 7:30 மணி கேமுக்கு 7 மணிக்கு டாஸ், 3:30 மணி கேமுக்கு 3 மணிக்கு டாஸ். டாஸை பார்த்துட்டு உங்க டீமை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மை 11 சர்க்கிள் எல்லாம் வந்து நீங்க மல்டிபிள் டீம்ஸ் போடலாம், ஒரே டீம் தான் போடணுங்கிற அவசியம் இல்ல. அதனால உங்களுக்கு இந்த டீம் பிடிக்குது, ஆனா உங்களுக்கு ஸ்லைட் வேரியன்ட், எனக்கு 10 ரன் உள்ள கொண்டே வரணும், ஒரு பேட்ஸ்மேனை வெளில வைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுவும் பண்ணி இன்னொரு டீம் போட்டு உங்க பெட்டை ஹெட்ஜ் பண்ணலாம். எந்த மாதிரி கேம்ஸ் ஆடணுங்கிறது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. மை 11 சர்க்கிள் எல்லாம் வந்து ஒரு லோ என்ட்ரி ஃபீ, அதாவது ஒரு 20 ரூபாய் என்ட்ரி ஃபீல இருந்து ஆரம்பிச்சு 22,000 ரூபாய் என்ட்ரி ஃபீ வரைக்கும் கேம்ஸ் இருக்கு. உங்க ரிஸ்க் அப்பிடைட்டை பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், இது எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ். உங்க கட் ஃபீல், உங்க இன்ஸ்டிங்க்ட வச்சு ஆடுங்க. ஆனா நாங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம், அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க ட்ராக் பண்ணி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா போடுங்க. நாங்களும் வந்து கமெண்ட்ல அதை ஒரு அப்டேட்டா போடுறோம். சீசன் போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா சிஎஸ்கே கேம்ஸ்க்கும் முன்னாடி நானும் சிசியும் உங்களுக்கு இந்த அனாலிசிஸை கண்டிப்பா கொண்டு வருவோம். அண்ட் இதை நீங்க பார்த்து இதை நீங்க ஃபேண்டசி விளையாடி உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சதுன்னா அதை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க, எங்களை சோஷியல் மீடியால டேக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை இந்த வீடியோக்கு கீழே விடுங்க, அதை நாங்க கண்டிப்பா படிச்சு உங்க ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம். we look forward to that. Thank you very much. அடுத்த எபிசோட்ல உங்களை பார்க்குற வரைக்கும் this is CC and Venki saying take care, have fun, enjoy the IPL and enjoy playing fantasy. Bye bye.